கடைசி வரைக்கும் நம்ம போராடணும். கடைசி வரைக்கும் நான் இப்போ அந்த உசுறு கடைசியாக நம்ம விட்டு போகிற வரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்குது பாருங்க. அப்போ கூட இயேசுவேன்னு சொல்லணும், ஆண்டவரேன்னு சொல்லணும். அதனால தான் சில பேருக்கு உயிரே போகாது, கடைசி நேரத்தில் உயிர் போகாது. அப்போனா ஏதோ பெண்டிங் பாக்கி இருக்குது, சீக்கிரம் நீ சொல்லு, ஆண்டவர் உனக்கு டைம் கொடுக்குறாரு. அதை சுற்றி இருக்கிறவன் ஒழுங்காக நீ பிள்ளைகளை வளர்த்துருந்தா அவன் ஒழுங்காக ஹெல்ப் பண்ணுவான். அப்பா யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களாப்பா, நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுங்கப்பா, இயேசுவே இரக்கமாயிரு சொல்லுங்கப்பா, அம்மா சொல்லுங்கம்மான்னு பிள்ளைங்க சொல்லி கொடுக்கும். அப்போ நமக்கு சொல்ல வரோம். நம்ம ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்கலைன்னா, நம்ம உலகத்தின் பிரகாரமாக பிள்ளைகளை வளர்த்து விட்டுருந்தோன்னா அது கேட்கும், அம்மா அப்படியே ஒரு சைன் ஒன்று போட்டுருமா, எப்பா கை ஆடுனாலும் பரவாயில்லப்பா, நான் ரேகை வச்சு எடுத்துக்கிறேன்ப்பா. அது சாவர நேரத்தில் கூட அவன் குறவலையை பிடிச்சிட்டே நிற்பான். கையெழுத்துலாம் வாங்கிட்டான்னா உடனே அடுத்ததுக்கு என்ன செய்வான், அப்பா எல்லாம் முடிச்சிட்டாரு, அவரை முடிச்சு விட்டுருவோம், எல்லாரும் வாங்க சேர்ந்து பால் ஊற்றுவோம் அப்படின்வான்.